சிறந்த வணக்கம் எது, வழிபாடுகளில் சிறந்தது எது என்பதை குறித்த ஒரு விஷயம். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யார், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது, இந்த ரெண்டை குறித்து தான் இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. சொன்னாங்க, அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் மனிதர்களுக்கு பிரயோஜனமாக வாழ்பவன், அவனுடைய வாழ்க்கை மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வ அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அமல்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் என்ன சொன்னாங்க, சுரூருன் துதுஹிலுஹு அலா முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே உன்னால் அவருக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி. ஒரு கவலையில் இருக்கிற மனிதனை சிரிக்க வைங்க, ஒரு துன்பத்தில் இருக்கிற மனிதனை சந்தோஷப்படுத்துங்க. அதனுடைய வகைகள் தான் அடுத்து நாம் சொல்வோம். ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் உங்களால் வருகிற சந்தோஷம் இது அமல்களில் சிறந்தது. பிறகு அதை விவரித்தாங்க, ஒரு முஸ்லிமுடைய துயரத்தை நீங்கள் நீக்கலாம், அவருடைய கடனை நீங்கள் அடைக்கலாம், அவருடைய பசியை நீங்கள் நீக்கலாம். சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக சொன்னாங்க, நான் என்னுடைய ஒரு சகோதரனோடு அவனுடைய தேவைக்காக நடந்து சென்று அந்த தேவையை பூர்த்தி செய்வது என்னுடைய இந்த பள்ளியில் ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட எனக்கு அதுவே விருப்பமானதுன்னு சொன்னான். மஸ்ஜித் நபவியில் இஅ்திகாஃப் இருக்கிறத விட ஒரு சகோதரனுக்காக நான் சென்று அவருடைய வேலையை முடித்து கொடுப்பது எனக்கு சிறந்ததுன்னு சொன்னான். அருமையானவர்களே, வணக்கங்கள் வழிபாடுகள் அது உங்களுடனானது. அல்லாஹ் தேவையற்றவன். கடமைகளை நிறைவேற்றணும், கடமைகள் நிறைவேற்றணும், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் குர்ஆன் ஓதுறது அதனுடைய பலன் உங்களோடு, நீங்கள் தொழுகிறது அதனுடைய பலன் உங்களோடு. உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆக வேண்டுமானால் பிறருடைய துயரங்களை நீங்கள் துடைக்க வேண்டும், அடுத்தவருடைய வலி உணர்வுகளை நீங்கள் நீக்கணும். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் உண்டு அல் ஜப்பார். ஜப்பார்னா பொதுவாக இப்படி அர்த்தம் பண்ணிடுவாங்க, அடக்கி ஆள்பவன் என்று. ஆனால் உண்மை என்னன்னா, ஜப்பார்னா என்ன அர்த்தம்னா, அரபு மொழியில் கை ஒடிஞ்சிருச்சு, எலும்பு ஒடிஞ்சிருச்சு, அந்த ஒடிந்த எலும்பின் மீது கட்டு போட்டு சீராக்குவதுன்னு அர்த்தம். ஜப்பார் அப்படின்னா ஜபீரான்னு சொல்லுவாங்க. கட்டுக்கு எலும்பு மேலே கட்டு போடுறாங்களே அதுக்கு பேர் ஜபீரா. ஜப்பார்னா எல்லாவற்றுக்கும் நிவாரணம் அளிப்பவன், எல்லாவற்றையும் சீராக்குபவன் யாருன்னா அல்லாஹ் தான். எல்லாத்தையும் அவன் தான் சீராக்குறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாமல் தொழுகையில துவா ஓதுவாங்க. 2 சஜிதாவுக்கு மத்தியில் உட்காரும் போது அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்ஸுக்னி, அழகான துவா செய்வாங்க. ஒரு சஹாபி கேட்பாங்க, எனக்கு ஒரு நல்ல துவா சொல்லி கொடுங்க, இதை ஓதுப்பா எல்லாமே வந்துடும். அதில் ஒரு வார்த்தையை பாருங்க, வஜ்புர்னி. வஜ்புர்னின்னு சொன்னால் எல்லாம் என் துயரங்கள் என் கவலைகள் எல்லாவற்றுக்கும் நிவாரணத்தை தருவாயாக. ஏன்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கிற அந்த நிவாரணத்தை போல வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ் அடியார்களுக்கு நிவாரணம் தருவான், நபிமார்களுக்கும் சரி இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறுகிற நேரத்தில் அவர்கள் மிக மிக வருத்தத்தோடு சொல்றாங்க, மா அஃபியபக மின் பலதின், மக்காவை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பூமியில உன்னை விட அழகான சிறந்த நகரம் எதுவுமே கிடையாது. இன்னக்கி லகைரு அர்தில்லா, அல்லாஹ்வுடைய மண்ணில் எல்லாம் சிறந்த மண் உன்னுடைய மண், நீதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமின்னு சொன்னான். அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், இந்த மக்கள் என்ன வெளியேற்றுகிறார்களேன்னு சொன்னான். அந்த நேரத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ வலி இருந்திருக்கும். பெருமானாருடைய ஒவ்வொரு வலியின் போதும் அல்லாஹ் நிவாரணத்தை தருவான் என்று நான் சென்ற வாரம் மேராஜை பற்றி சொல்லியிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துயரத்தோடு மக்காவிலிருந்து வெளியேறாங்க, அல்லாஹ் ஆறுதலாக நிவாரணமாக இறக்குறான். இதுதான் ஜப்பார். ஜப்பார்னா இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத், நபியே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த மண்ணிலிருந்து வெளியேறுவதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த மண்ணுக்கு நீங்கள் வெற்றியாளர்களாக திரும்ப வருவீர்கள், உங்கள் மீது குர்ஆனை அருளியவன் இங்கே திரும்பவும் உங்களை மீட்டிக் கொண்டு வருவான் என்று அல்லாஹ் இறக்கினான். எல்லா நபிமார்களும் துன்பத்தில் இருந்தபோது அல்லாஹ்வுடைய நிவாரணமாக வந்தது. இது நபிமார்களுக்கு மட்டும்தானா? இல்லை, எல்லா சாலிஹின்களுக்கும் நடக்கிறதா. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரும். ஒரு பெண்மணி, ஹவுலாங்கிற பெண்மணி, அவருடைய கணவர் அந்த பெண்ணை பார்த்து அறியாமை காலத்தில் கணவன் மனைவியை பார்த்து நீ என் தாயை போல அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு தலாக் மாதிரி. அறியாமை காலத்தில் அப்படிலாம் செய்வாங்க. அந்த அம்மாவை பார்த்து கணவர் சொல்லிட்டாரு, அன்சி கதஹரி அலைய உம்மி, நீ எனக்கு தாய் மாறி போ அப்படின்ட்டார். அந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து, யா ரசூலல்லாஹ்,
என் கணவர் என்னுடைய இளமையை அனுபவித்து என்னிடமிருந்து எல்லா சுகத்தையும் அனுபவித்து விட்டு இந்த நேரத்தில் என் கணவன் இப்படி சொல்லிவிட்டார். குழந்தைகள் இருக்கிறாங்க, குழந்தைகள் அவர்கிட்ட விட்டாலும் குழந்தைங்க நாசமா போயிடுவாங்க. குழந்தைங்களை நான் கொண்டு வந்தா நானும் வறுமையில் சிரமத்தில் இருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து எந்த முடிவும் வரலையம்மா இந்த விஷயத்தில். ஒரு கணவன் மனைவியை பார்த்து இப்படி சொன்னா என்ன செய்யறது, அல்லாஹ்ட்ட வரல, எந்த முடிவும் இல்லாமல் நான் என்ன சொல்றது. அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நம்புவாங்க, அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டாங்க, அல்லாஹ் கைவிடல. அந்த அம்மாவுடைய அந்த துயரத்தில் இறங்கின வசனம் தான் கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. தன்னுடைய கணவன் தொடர்பாக நபியே உங்களிடம் உரையாடுகிறார்களே அந்த பெண்ணின் குரலை அல்லாஹ் கேட்டு விட்டான் வருது. வதஷ்தகி, தன்னுடைய கணவனை பற்றி முறையிடுறாங்க இல்லையா, கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வதஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. அல்லாஹ் சொன்னீங்க ரெண்டு பேரும் பேசினதை அல்லாஹ் நான் கேட்டுட்டு இருக்கிறேங்கிறான். பாருங்க எவ்வளோ